ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள சர்ச்சைக்குரிய பதிவு உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. இதற்கிடையில் சைபர் தாக்குதல்கள், சீன அமெரிக்க ஒப்பந்தங்கள் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் உள்ளிட்ட பல சர்வதேச முன்னேற்றங்களும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. இதேவேளை ஈரான் மீது புதிய தாக்குதல்களை தொடுப்பது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக வரும் செய்திகளுக்கு மத்தியில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பதிவு ஒன்றை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார். அணுசக்தி திட்டம் காரணமாக மேற்காசிய நாடான ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து போர் நடத்தி வரும் நிலையில் அமைதி பேச்சுக்காக தற்போது தற்காலிகமாக போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அணுசக்தி திட்டம் காரணமாக மேற்காசிய நாடான ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து போர் நடத்தி வரும் நிலையில் அமைதி பேச்சுக்காக தற்போது தற்காலிகமாக போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இருதரப்பும் மாறி மாறி நிபந்தனை விதிப்பதும் அதை ஏற்க மறுப்பதும் தொடர்வதால் அமைதி பேச்சில் இழுபறி நீடிக்கிறது. தற்போதைய ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியுற்றால் ஈரானுக்கு எதிராக மீண்டும் இராணுவ நடவடிக்கை தொடங்க அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அணுசக்தி திட்டத்தை ஈரான் 20 ஆண்டுகள் நிறுத்தினால் ஏற்போம் என்று சொல்கிறார் ட்ரம்ப். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதிவு ஒன்றை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியுள்ளார். ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட புகைப்படத்தில் கொந்தளிப்பான கடலில் பயணிக்கும் போர்க்கப்பலுக்கு முன்னால் நின்று கொண்டு ட்ரம்ப் கேமராவை நோக்கி சுட்டிக்காட்டும் காட்சி இடம்பெற்றுள்ளது. அந்த வரைபடத்தில் உள்ள பல கப்பல்களில் ஈரானிய கொடிகள் பறக்க விடப்பட்டிருந்தன. அதனுடன் புயலுக்கு முந்தைய அமைதி என்ற வாசகமும் இடம்பெற்றிருந்தது. மேலும் புயல் வீசும் கடல் மற்றும் இராணுவ கப்பல்களின் பின்னணியில் ட்ரம்புக்கு அருகில் ஒரு அமெரிக்க கடற்படை தளபதி நிற்பது போலவும் அந்த வரைபடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பதிவு பேசுபொருளாகியுள்ளது. இதற்கிடையில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வரும் ஈரான் பார்லிமெண்ட் சபாநாயகர் முகமது ஃபாகர் எந்தவொரு ஆக்கிரமிப்புக்கும் தகுந்த பதிலடி கொடுக்க ஈரான் இராணுவம் தயாராக உள்ளது. அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். தவறான உத்தியும் தவறான முடிவுகளும் எப்போதும் தவறான விளைவுகளுக்கே வழிவகுக்கும். இதை முழு உலகமும் ஏற்கனவே உணர்ந்துவிட்டது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை அமெரிக்காவின் பல மாநிலங்களில் உள்ள எரிபொருள் நிலையங்களுக்கு சேவை வழங்கும் சேமிப்பு தொட்டிகளில் உள்ள எரிபொருள் அளவை கண்காணிக்கும் தானியங்கி அமைப்புகள் மீது ஈரானிய கேக்கர்கள் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு விசாரணைகளின் அடிப்படையில் இந்த சந்தேகத்திற்கிடமான இணைய ஊடுருவல்கள் கண்டறியப்பட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு தரப்புகள் தெரிவித்திருக்கின்றன. கடவுச்சொற்கள் இல்லாமல் இணையத்தில் இயங்கிக் கொண்டிருந்த சில ஏடிஜி அமைப்புகளை ஹேக்கர்கள் தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் தொட்டிகளில் உள்ள உண்மையான எரிபொருள் அளவை மாற்ற முடியாவிட்டாலும் கணினி திரையில் காட்டப்படும் அளவீடுகளை மாற்றியமைக்க முடிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலால் நேரடி பௌதிக சேதம் எதுவும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. இருப்பினும் எதிர்காலத்தில் வாயு கசிவு கண்டறிதல் போன்ற முக்கிய பாதுகாப்பு அமைப்புகள் பாதிக்கப்படக்கூடும் என நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றனர். விசாரணை வட்டாரங்களின்படி எரிவாயு சேமிப்பு அமைப்புகளை இலக்காக கொண்ட இணைய தாக்குதல்களில் ஈரானின் முந்தைய தொடர்புகள் இருப்பதால் இந்த சம்பவத்திலும் ஈரான் முக்கிய சந்தேக நாடாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தாக்குதலாளிகள் விட்டு சென்ற உறுதியான தடவியல் ஆதாரங்கள் இல்லாததால் இதற்கு பொறுப்பு யார் என்பதை திட்டவட்டமாக நிரூபிக்க முடியாமல் போகலாம் எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த சம்பவமானது அமெரிக்காவின் எரிபொருள் உள்கட்டமைப்பு, சைபர் பாதுகாப்பு குறித்து புதிய கவலைகளை எழுப்பியிருக்கின்றது. இது இப்படி இருக்க, சீனாவிற்கான தனது 2 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று பீஜிங் விமான நிலையத்தில் தனது ஏர்போர்ஸ் விமானத்தில் ஏறுவதற்கு முன்பு ட்ரம்ப் மற்றும் அவரது குழுவினர் சீன அரசு வழங்கிய நினைவு பரிசுகள், சிறப்பு பிரதிநிதிகளுக்கான அடையாள அட்டைகள், விழா அனுமதி அட்டைகள் மற்றும் தற்காலிகமாக பயன்படுத்த வழங்கப்பட்ட கைபேசிகள் என அனைத்தையும் குப்பத்தொட்டியில் வீசி எறிந்துள்ளனர். சீனாவின் உளவு பார்க்கும் தொழில்நுட்பங்கள் மீதான அச்சமே இதற்கு முக்கிய காரணம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சீனாவிலிருந்து பெறப்பட்ட எந்த ஒரு பொருளும் ஏர்போர்ஸ் விமானத்திற்குள் அனுமதிக்கப்படாது என்ற கடுமையான விதிமுறையும் இதற்கு காரணமாகும். சிறிய நினைவு பரிசுகள் அல்லது மின்னணு சாதனங்கள் மூலமாக கூட அமெரிக்க அதிகாரிகளின் தரவுகள் திருடப்படலாம் அல்லது அவர்கள் கண்காணிக்கப்படலாம் என அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புகள் கருதுகின்றன. கடந்த 2023ஆம் ஆண்டு பீஜிங்கில் உள்ள பிரிட்டிஷ் தூதரக அதிகாரிக்கு வழங்கப்பட்ட தேயிலை பெட்டியில் உளவு பார்க்கும் கருவி கண்டறியப்பட்ட சம்பவமும் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. இது இப்படி இருக்க, அமெரிக்க தயாரிப்பு விமானங்கள் மற்றும் உதிரி பாகங்களை வாங்கும் ஒப்பந்தத்தை சீனா உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சீன சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து 2 நாடுகளுக்கும் இடையிலான விமான போக்குவரத்து ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அதன்படி அமெரிக்க தயாரிப்பு விமானங்கள் மற்றும் விமான தொழில்நுட்ப உதிரி பாகங்கள் ஆகியவற்றை
சீனா வாங்குவது தொடர்பான ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக சீனாவின் வர்த்தக அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்காவிடமிருந்து கணிசமான எண்ணிக்கையில் வணிக விமானங்களை வாங்க சீனா ஒப்புக்கொண்டுள்ளது. அதே நேரத்தில் சீனாவிற்கு தேவையான ஜெட் இன்ஜின்கள் மற்றும் விமான உதிரி பாகங்களை தடையில்லாமல் வழங்குவதை அமெரிக்கா உறுதியளித்துள்ளது. விண்வெளி மற்றும் விமானத்துறையில் அமெரிக்கா சீனா இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்துள்ளன. அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லையென்றாலும் முதற்கட்ட தகவலின்படி 200 போயிங் விமானங்கள் மற்றும் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்திடமிருந்து 450 என்ஜின்களை வாங்க சீனா ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. இது இப்படி இருக்க, ஈரான் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிக்க திட்டமிட்டிருக்கிறது. ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு கொள்கை குழு தலைவர் இப்ராஹிம் அசிசி ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு புதிய கட்டண முறையை அறிமுகப்படுத்த இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். ஈரானுடன் ஒத்துழைக்கும் நாடுகளுக்கே அனுமதி வழங்கப்படும் என்றும் சிறப்பு சேவைகளுக்கான கட்டணங்கள் வசூலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஹோர்முஸில் போக்குவரத்தை கட்டுப்படுத்த தொழில்முறை முறைமையொன்றை உருவாக்கிவிட்டதாகவும் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் ஈரான் அரசு கூறியிருக்கின்றது. தற்போது சீனா, ஜப்பான், பாகிஸ்தான் போன்ற ஆசிய நாடுகளின் கப்பல்கள் அனுமதி பெற்று சென்றுள்ளன. ஐரோப்பிய நாடுகளும் ஈரான் கடற்படையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. ஹோர்முஸ் நீரிணை உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் மிக முக்கியமான பாதையாகும். உலக எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வர்த்தகத்தின் 20% இங்கு நடைபெறுகிறது. பிப்ரவரி 28 அன்று ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு இந்த நீரிணை வழியாக போக்குவரத்து கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஏப்ரல் 8 போர் நிறுத்தத்திற்கு பிறகு கூட ஈரானின் கடுமையான கட்டுப்பாடுகள் தொடர்கின்றன. ஈரான் ஃப்ரீடம் ப்ரொஜெக்ட் எனப்படும் அமெரிக்கா தலைமையிலான தற்காலிக பாதுகாப்பு முயற்சியில் பங்கேற்கும் நாடுகளுக்கு அனுமதி வழங்க மாட்டோம் எனவும் கடந்த மாதம் ஹோர்முஸ் வழியாக சென்ற கப்பல்களிடமிருந்து கட்டணம் வசூலித்து வருவாய் பெற்றதாகவும் ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை உலக எரிசக்தி சந்தைகளில் விலை உயர்வை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. இந்தியா போன்ற எண்ணெய் இறக்குமதி சார்ந்த நாடுகளுக்கு இது மிகப்பெரிய சவாலாகவும் மாறும். இது இப்படி இருக்க, உக்ரைன் ரஷ்யா போர் இன்று 1544வது நாளாக நீடித்து வருகிறது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஆயுதம் உள்ளிட்ட உதவிகளை வழங்கி வருகின்றன. போர் நிறுத்த முயற்சிகளை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மேற்கொண்ட நிலையில் அது தோல்வியில் முடிந்திருக்கிறது. இதனால் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ரஷ்யா மீது உக்ரைன் நேற்றிரவு ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. தலைநகர் மாஸ்கோ, ஹிம்கி உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவி உக்ரைன் தாக்குதல் நடத்தியது. இந்த ட்ரோன் தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் 12 பேர் படுகாயமடைந்தனர். கடந்த 30 நாட்களில் ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல் இதுவாகும். இதேவேளை போரில் உயிரிழந்த 528 உக்ரைன் ராணுவ வீரர்களின் உடல்களை ரஷ்யா உக்ரைனிடம் ஒப்படைத்துள்ளது. இதுகுறித்து உக்ரைனின் போர் கைதிகளுக்கான துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: போரில் கைது செய்யப்பட்ட வீரர்கள் தலா 205 பேரை ரஷ்யாவும் உக்ரைனும் பரஸ்பர வெள்ளிக்கிழமை திரும்ப ஒப்படைத்தன. இதனையடுத்து சனிக்கிழமை 528 பேரின் உடல்களை உக்ரைனிடம் ரஷ்யா அளித்தது என கூறப்படுகிறது. இதனிடையே உக்ரைனின் ஒடேசா பிராந்தியத்தில் ரஷ்யா சனிக்கிழமை இரவு முதல் விடிய விடிய ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதில் 5 மாடி கட்டிடம் உள்ளிட்ட பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. ஒலே கைஃபர் என்னும் இடத்தில் உள்ள துறைமுகம் பலத்த சேதமடைந்திருக்கிறது. ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்திய தகவலை உக்ரைனும் ஒப்புக்கொண்டுள்ளது. இரவு முழுவதும் 294 ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் 269 ட்ரோன்களை இடைமறித்து அழித்துவிட்டதாகவும் உக்ரைன் தெரிவித்திருக்கின்றது. அதேபோல் ரஷ்யாவும் தங்களது 14 பிராந்தியங்களில் ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் 138 ட்ரோன்களை இடைமறித்து அழித்துவிட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த தகவல்களானவை இப்படி இருக்க, மேலும் உலகதரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.